அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலேயே ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள்ங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. கணக்கு தான், நம்ம எதையுமே கணக்குன்னு சொல்லக்கூடியவங்க. அப்போ அதை சார்ந்து தான் நம்ம ட்ரேடு எது பண்ணணும்னாலும் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இன்னைக்கு மண்டே வேற ட்ரேடு. மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. அப்போ 23,200 புட்டு 122க்கு கீழே இருந்தா நிஃப்டி அப்சைடு, 122க்கு மேல இருந்தா நிஃப்டி டவுன் சைடு சொல்லியிருந்தோம். காலையில் 122க்கு மேலேயா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து என்ன இருக்கும்? கண்டிப்பா இறங்கியிருக்கும். இப்போ பார்க்க நீங்க மார்க்கெட்டை போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு? ஒய் எதற்காக அங்கே இருந்து திரும்ப வேண்டும்? இதுக்கான கேள்விக்கான விடை கிடைக்கிறதுனா, நான் வீடியோல சொல்லியிருக்கேன்னா, ஒரு இடத்துல போய் அது திரும்பி ஆகணும். ஓகேங்களா? சரி, அங்க இருந்து வந்தது. நீங்க 122 வருமோ முடிவு எடுத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, 122 வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? மார்க்கெட்ல டோட்டலி மார்க்கெட் அப்சைட்ல தான் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? இந்த டைமுக்கு அப்புறம் நான் போய் சார்ட்ல நான் போய் ஷோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே போய் செக் பண்ணிக்கோ. ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறதுலாம் அங்கே விடை இருக்கு. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு இது மார்க்கெட் ஏறிருக்கு இறங்கியிருக்கு. நம்ம மேக்ஸ் படி தான் எதையுமே தருமோ. நம்ம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் எதுவுமே பார்க்க மாட்டோம். நியூஸ் எதுவுமே காதலியே வாங்கிக்க மாட்டோம். நம்ம முன்னாடியே வேல்யூ பாருங்க. இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் டிசைடர்ல 22,200 புட்டு. என்னது இது? என்னதுங்க? செல் ட்ரிகர்டா? கன்ஃபர்மேஷனா? ஃபால் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப யாரை பை பண்ணலாம்? யாரோ ஒரு கால், எனி சைக்கிள், இந்த சைக்கிள் தான் இல்லை, எந்த கால் வேணாலும் நீங்க எடுக்கலாம். பாருங்க, இங்க இருந்து கால் எங்க பை ட்ரிகர் ஆயிருக்கு? இங்க ட்ரிகர் ஆயிருக்கு. அப்படி இல்லைனாங்களா ப்ரீவியஸ் பை ட்ரிகர் ஆனதை எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? நம்ம இங்க பை ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறமே எடுத்துக்கலாம். அது கூட நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூ இருக்கு. மேக்ஸ் வேல்யூ ரிவர்ஸ் எல்லா நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுவும் இன்னும் பியூட்டியா பேட்சா இருக்கும். இங்க பாருங்க, இது பை ட்ரிகர்டு. இந்த விலைக்கு மேல க்ளோஸ்க்கு மேலேயே 197.20, 198, 320 இது இந்த காயின்ல அதுக்கு மேல க்ளோஸ் வச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க் அந்த ஐலோ சாரி க்ளோசிங் அண்ட் இந்த கேண்டலுடைய க்ளோசிங்கோ வேல்யூ 198.325, 198.325 மார்க் பண்ணிட்டேன். ஸ்டாப் லாஸ் எது? இதுதான் ஸ்டாப் லாஸ். ஏதாவது ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருக்கா ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம்? 5 மினிட்ஸ்ல ஏன் ப்ரீவியஸ்ல எடுக்கல அப்படின்னா, நான் இந்த 5 மினிட்ஸ்ல இங்க அவர் பை கொடுத்துருக்கணும், பையே கொடுக்கல. அதனால 1 மினிட்ல ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? எப்போ கொடுத்துட்டு அழகா என்ட்ரி எடுத்துக்கிட்டு, ஏன் இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரீமியம் ஏறுது அப்படிங்கிறது புரியுதுங்களா? அது வரைக்கும் என்னங்க சும்மா இறங்கிட்டு இருக்காரு. அது வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் என்னது? இங்க இருந்து வந்ததெல்லாம் சும்மா அப்படியே மெதுவா இறக்கி நம்மள பயமுறுத்தி காமிக்கிறாங்க. நம்ம வேல்யூல பை ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லுது மார்க்கெட்டு? பறக்குது அப்படியே பிரீமியம். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல எப்படி ப்ராஃபிட் கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் மார்க்கெட். நம்ம ஏன் பிரீமியத்தை மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் வைத்து பண்ணாதீங்கன்னா அவ்வளவு இதாக கத்திக்கிட்டு இருக்கோம்னாக்கல, பிரீமியத்தில் பாருங்க 50%, 30% வித்தின் 5 மினிட்ஸ்ல. அதுக்கப்புறம் அங்கேயே போயிட்டு இங்க இருந்து பாருங்க, ஏற்கனவே இருந்து செல் வேல்யூ டச் பண்ணி நிக்குது. ஆனா இது கூட நம்மளுடைய மந்த்லி வேல்யூஸ் எல்லாம் இது இன்ட்ராடே வேல்யூ கால்குலேஷன் நம்ம வேல்யூ போட்டிருந்தீங்கன்னா ஏன் இங்க நின்றுச்சு? எல்லாத்துக்கும் விடை இருக்கு. ஓகேங்களா? அப்போ பைல மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கால் சைட்ல இருந்திருப்போம். ஏன்னா அவரு 5 மினிட்ஸ்ல லோல செல்ல ட்ரிகர் பண்ணல, பையும் ட்ரிகர் பண்ணல. அப்ப ஏறினாலும் ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் ஏறுவாரு. அதுக்கு மேல ஏறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. இவ்வளவு சிம்பிள். நம்முடைய ஸ்மார்ட் டிசைடர் அழகா பார்த்து நம்ம கால்குலேஷன் கூட அதை மேட்ச் பண்ணி அடுத்த பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.